அதாவது கர்நாடக மாநிலத்தில் தாமதமாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தற்போது வெளுத்து வாங்குகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு மற்றும் மேற்கு சரிவு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் தாக்கம் வரும் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலோர கர்நாடகம் மற்றும் கொடகு, மைசூரு பகுதியில் உள்ள வயநாடு பகுதியில் உள்ள பகுதிகள் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாகவே கனமழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கபினி அணைக்கு தற்போது அதாவது 25,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அவை அனைத்தும் கபினி உபரி நீராக தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மைசூர் மாவட்டம் எக்கடதேவன்கோட்டை பகுதியில் உள்ள கபினி அணை தற்போதைய நிலவரப்படி 25,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து சுமார் 20,000 கனஅடியாக உள்ளது. அணையின் இன்றைய நீர்மட்டம் 107 அடியாக உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு 124 அடியாகும். இந்த கேரஸ் அணை நிரம்ப இன்னும் ஒரு வாரம் அல்லது 2 வாரம் பிடிக்கும். இதே நேரத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஹேமாவதி, சாரங்கி அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 10,000 கனஅடி கிருஷ்ணராஜசாகருக்கு வந்த நிலையில் தற்போது 20,000 கனஅடி நீர்வரத்து கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கபினி அணை நிரம்பியதை அடுத்து நேரடியாக காவிரி ஆற்றில் அதாவது கபிலா மூலம் டீநரசிபுரா என்ற இடத்தில் காவிரியில் இணைகிறது. இந்த ஆற்றில் தற்போது 25,556 கனஅடி தண்ணீர் தற்போது தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுங்க. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.